குர்ஆன்ல ஒரு வசனம், இந்த வசனத்தின் பின்னணியோடு பார்க்க வேண்டும். திருமணமான நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா அம்மையாரை மணந்திருந்த நேரத்தில் கதீஜா அம்மையார் ரலியல்லாஹு அன்ஹா கணவருக்கு திருமண பரிசாய் அன்பளிப்பாய் ஸைத் இப்னு ஹாரிஸா என்கிற ஒரு அடிமையை கொடுத்தார்கள். அவர் அடிமை, எல்லா வேலையும் செய்வார். அடிமையை அன்பளிப்பாக கொடுத்தார்கள். ரசூலோடு எப்போதும் இணைந்திருக்கிற ஸைதை ஒரு கட்டத்தில் நாயகத்தின் மகன் என்று சொல்ல துவங்கினார்கள் ஊர் மக்கள். நம் வரலாறு படித்திருக்கலாம். தாயிஃப் போன்ற முக்கியமான பிரயாணத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டப்பட்ட போது கூட இருந்தவர் இந்த ஸைத் தான். ஊர் முழுக்க ஸைத் இப்னு முஹம்மது என்று பேச ஆரம்பித்தார்கள். முஹம்மதுவின் மகன் ஸைத். அப்போதுதான் இந்த ஆயத்து இறங்கியது. யாராக இருந்தாலும் தந்தை பெயர் சொல்லி மாத்திரம் கூப்பிடுங்கள், அல்லாஹ்விடத்தில் அதுதான் நீதமானது. அது வளர்க்கக்கூடியவர் எவ்வளவு பெரிய ஆளாக இருக்கலாம், எவ்வளவு பெரிய விஐபியாக இருக்கலாம், பெற்ற தகப்பனோடுதான் ஒருவனுடைய இன்சியலும் அவர் இன்னாருடைய மகன் என்பதும் சொல்லப்பட வேண்டும் என்பது திருக்குர்ஆனுடைய இந்த வார்த்தை. அதற்கு பிறகு எல்லாரும் ஸைத் இப்னு முஹம்மது அப்படின்னு சொல்லல, ஸைத் இப்னு ஹாரிஸா என்று அவருடைய பெயரை சொன்னார்கள். ஒரு குழந்தையினுடைய ஆளாக்குகிற விஷயத்தில் தாய்க்கு பின்னால் இந்த உலகத்தில் தந்தையின் பங்கு மகத்தானது. நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகிறது. ஒரு குழந்தை தந்தை இறந்தால் தான் யத்தீம் என்று சொல்லப்படும். தாய் இறந்தால் யத்தீம் இல்லை. மனித குலத்தில் தாய் இறந்து விட்டால் அந்த குழந்தையை யத்தீம் என்று சொல்ல முடியாது. ஆனால் தந்தை இறந்தால் தான் அது யத்தீம், அது வார்பன், அது அனாதையாகிவிட்டது என்றெல்லாம் சொல்ல முடியும். இதில் இஸ்லாமிய பார்வையில் உலக நியதியில் மனிதன் அல்லாத எல்லா படைப்புகள்லையும் ஆடு மாடு கோழி நாய் நரி எல்லாத்திலையும் தாய் மௌத்தானா அது யத்தீம் என்று சொல்லப்படும். மனிதனுக்கு மாத்திரம் தந்தை மௌத்தானால் தான் யத்தீம் என்று சொல்லப்படும். எனவே தந்தை குழந்தையை வளர்த்து ஆளாக்குகிற விஷயத்தில் மார்க்கத்தினுடைய மிக முக்கியமான பொறுப்பிலே இருக்கிறார். உலகத்தில் எத்தனையோ காரியங்களுக்கு செலவழிக்கிற எத்தனையோ லட்சங்கள் கோடிகளை விட ஹதீஸிலே வருகிறது, சொந்த மனைவி மக்களுக்காக செலவழிக்கிற ஒரே ஒரு தீனார் உலகத்திலே இறை பாதையில் செலவழிக்கப்படும் எல்லா தீனார்களை விட அது சிறந்தது. குடும்பத்துக்கு கொடுக்கறது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹதீஸ் நம்ம அடிக்கடி கேட்போமல்ல, அதாவது வாங்குகிற கையை விட கொடுக்கிற கை சிறந்தது அப்படின்ற அந்த ஹதீஸனுடைய வாசகம் இப்படி வருது. அல் யதுல் உல்யா கைரும் மினல் யதிஸ் சுஃப்லா வப்தா பிமன் தஊல். மேலே உள்ள கை கீழே உள்ள கையை விட சிறந்தது. கீழே உள்ள கரம் வாங்குகிறது, மேலே உள்ள கரம் வழங்குகிறது. சொல்கிறார்கள் மேலே உள்ள கை சிறந்தது. சொல்லிட்டு அடுத்த வாசகம் வப்தா பிமன் தஊல். அப்படி நீ வலது கையால் கொடுக்க துவங்குகிற போது உன் குடும்பத்திலிருந்து கொடு. முதல்ல தர வேண்டியது குடும்பம், மனைவி, மக்கள், அந்த செலவுதான். பெற்ற குழந்தைக்கு தர வேண்டியது தகப்பன் பொறுப்பு. ஒருவேளை தகப்பன் தரவில்லை என்றால் மார்க்கம் அவனுக்கே தெரியாமல் அவன் பாக்கெட்டிலிருந்து எடுத்துக்கொள்ளவும் அனுமதிக்கிறது. தெரியாமையே எடுத்துக்கலாம். ஒரு அம்மா அப்படி கேட்டாங்க, ஹிந்தா அவர்கள் கேட்டார்கள், என் கணவர் கொஞ்சம் சிக்கனமானவர் அல்ல கஞ்சத்தனமானவர், அவ்வளவு சீக்கிரம் தரமாட்டார், எனக்கு மட்டுமல்ல என் குழந்தைக்கும் தருவதில்லை, நான் என்ன செய்யட்டும்? ரசூலுல்லாஹி சொன்னார்கள், ஹுதி மா யக்ஃபீகி வ வலதகி பில் மஅரூஃப். உனக்கும் உன் குழந்தைக்கும் தேவையான காசை நீயே எடுத்துக்கலாம், பர்மிஷன் தேவையில்லை. நான் நீ தராதனால கை வச்சு எடுக்க போறேன்னு சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. காரணம், குழந்தையின் ஹக்கிலே அவன் தரமாட்டேன் என்று சொல்லுவதற்கு உரிமை இல்லை என்று இதற்கு அர்த்தம். குழந்தையை பார்த்து கொள்ளுவதில், பராமரிப்பதில் அல்லாஹுவின் தூதர் சொல்லிக் கொடுத்த முதல் வாசகம், இதா அஃப்ஸஹ அவுலாதுக்கும் ஃபஅல்லிமு கௌல லா இலாஹ இல்லல்லாஹ். உங்களில் ஒருவருடைய குழந்தை பேச துவங்குகிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லித்தர வேண்டும். குழந்தைக்கு விளையாடுவது என்பது அவர்களின் இயற்கை. விளையாடுவது என்பது பிடித்தமானது. விளையாட்டை அனுமதிக்க வேண்டும். சிறுமியாக இருந்த போது ஆயிஷா அம்மா பொம்மை வைத்து விளையாண்டது ரசூலுல்லாஹ்வின் முன்னால். பிள்ளைகள்லாம் உட்காந்து விளையாண்டு இருக்கிறப்ப ரசூலை பார்த்த உடனே 5-6 பிள்ளைகள் சிறுமிகள் எந்திரிச்சு ஓடும் போது
ஒளிஞ்ச இடத்துல போய் அவங்களை இழுத்துட்டு வந்து நடுவுல உட்கார வச்சு விளையாட்டை கண்டினியூ பண்ணுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியது ஹதீஸிலே இருக்கிறது. பெருநாள் அன்று மல்யுத்த வீரர்கள் விளையாண்டதை ஆயிஷா அம்மாவோடு நின்று இவர்கள் பார்த்தது ஹதீஸிலே இருக்கிறது. விளையாட்டு என்பது குழந்தைகளினுடைய இயற்கையோடு ஒட்டிய பண்பாடு. அதெல்லாம் ஒரு பெற்றோராக அனுமதிக்க வேண்டும். குழந்தைகளை கொண்டாடுகிறோம் என்கிற பெயரில் வெறுமனே ஊட்டச்சத்து கொடுத்து புஷ்டியாக்குவதற்கு பெயர் அல்ல குழந்தை வளர்ப்பு. குழந்தை வளர்ப்பு என்பது நல்லதை சொல்லிக் கொடுப்பதும், பண்பாடு சொல்லிக் கொடுப்பதும், பழக்க வழக்கங்கள் சொல்லிக் கொடுப்பதும், இதுக்கு பேர் குழந்தை வளர்ப்பு. நாம் வெறுமனே பாதாம் பிஸ்தாக்கள் என்று மாத்திரமே கொடுத்து கொடுத்து உருவாக்க வேண்டும் என்று மாத்திரமே நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அது அல்ல. இறுதியாய் ஒரு செய்தி, பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லின்படி குழந்தைகள் என்பது இந்த உலகத்தினுடைய குதூகலத்திற்கு, இந்த உலகத்தினுடைய மகிழ்ச்சிக்கு மட்டுமல்ல, மரணத்திற்கு பின்னாலும் மகிழ்ச்சிக்கு குழந்தைகள் தான் காரணம். நமக்கு தெரியும், கபருக்கு நாம் போனதற்கு பின்னாலும் நமக்கு வந்து சேருவது 3. ஒன்று பலனுள்ள கல்வி, இன்னொன்று நிரந்தரமான தர்மம், 3வது சாலிகான குழந்தை. எனவே குழந்தைகள் இம்மையின் மகிழ்ச்சிக்கும் காரணம், மறுமையின் ஈடேற்றத்திற்கும் காரணம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எல்லோருக்கும் பிள்ளை பேறுகள் தருவதோடு, யாரெல்லாம் கேட்டு கையேந்துகிறார்களோ அவர்களுக்கு தருவதோடு, யாருக்கெல்லாம் பிள்ளை பேறு வழங்கி இருக்கிறானோ அந்த பிள்ளைகளை எல்லாம் இருக்கிற போதும் மகிழ்ச்சி தந்து, மரணத்திற்கு பின்னாலும் நமக்கு மறுமைக்கான வெற்றியை நல்கிற நல்துவா செய்கிற சந்ததிகளை அல்லாஹ் நமக்கு தருவார்.